சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 29, 2024. தலைப்ப கிறிஸ்தவ அறிவியல். கோல்டன் உரை. மீகா. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. மீகா, ஏசாயா. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார், ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதுமுதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதின் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகாமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. சா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயந்தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தில் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். மத்தேயு. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வருமுன்னே அவள் பரிசுத்த ஆவியால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து, கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பேரிட்டான். மத்தேயு. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தைக் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே பிறப்பார், அதேனென்றால், யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து, நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ, அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதின் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். லூக்கா. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிறபோது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்துவிட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பாரென்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படிச் செய்தாய்? இதோ, உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா என்றார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவகிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமதிகமாய் விருத்தியடைந்தார்.
மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். நிலைத்து நிற்கும் முடிவில்லாததைச் சார்ந்திருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஆசீர்வாதங்களுடன் பெரியது. விழித்திருக்கும் மேய்ப்பன் முதல் மங்கலான காலை கற்றைகளை பார்க்கிறான். அது எழுந்த நாளின் முழு பிரகாசத்தை பார்க்கிறது. எனவே தீர்க்கதரிசி மேய்ப்பர்களுக்கு வெளிரிய நட்சத்திரம் பிரகாசித்தது, ஆயினும் அது இரவை கடந்து மறைந்திருக்கும் இடத்தில். கிறிஸ்துவின் மனித தூதர் பெத்லகேம் குழந்தை, சத்தியம், கிறிஸ்து இயேசுவின் மூலம் இரட்சிப்பின் வழியை தெளிவுபடுத்தும் வரை, பிழையின் இரவு முழுவதும் விடியும் வரை அங்கு வந்தது. காலை கற்றைகள் மற்றும் இருப்பதற்கான வழிகாட்டும் நட்சத்திரமாக பிரகாசிக்கின்றன. ஞானிகள் தெய்வீக அறிவியலின் இந்த நட்சத்திரத்தை பார்க்கவும் பின்பற்றவும் வழிவகுத்தனர். நித்திய நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கிறார்கள். சிந்தனையாளர்களுக்கான நேரம் வந்துவிட்டது. உண்மை, கோட்பாடுகள் மற்றும் காலத்தால் மதிக்கப்படும் அமைப்புகளிலிருந்து சுயாதீனமானது மனிதகுலத்தின் நுழைவாயிலில் தட்டுகிறது. கடந்த காலத்தின் மீதான மனநிறைவும் பொருள்முதல்வாதத்தின் குளிர் மரபுகளும் சிதைந்து போகின்றன. கடவுளை பற்றிய அறியாமை இனி நம்பிக்கையின் படி அல்ல, கீழ்ப்படிதலுக்கான ஒரே உத்தரவாதம். நித்திய வாழ்வு என்று யாரை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவரை பற்றிய சரியான பயம். பேரரசுகள் வீழ்ந்தாலும் கர்த்தர் என்றென்றும் ஆட்சி செய்வார். ஒரு புத்தகம் புதிய எண்ணங்களை அறிமுகப்படுத்துகிறது, ஆனால் அவற்றை விரைவாக புரிந்து கொள்ள முடியாது. உயரமான கருவேல மரத்தை வெட்டுவதும் கரடுமுரடான கிரானைட்டை வெட்டுவதும் உறுதியான முன்னோடியின் பணி. முன்னோடி என்ன சாதித்திருக்கிறார் என்பதை எதிர்கால யுகங்கள் அறிவிக்க வேண்டும். இயேசுவின் காலத்தில் இருந்ததைப் போலவே, இப்போது கிறிஸ்தவ அறிவியலின் உடல் சிகிச்சையானது தெய்வீக கொள்கையின் செயல்பாட்டிலிருந்து விளைகிறது. அதற்கு முன் பாவமும் நோயும் மனித உணர்வில் தங்கள் யதார்த்தத்தை இழந்து இயற்கையாகவும் அவசியமாகவும் மறைந்துவிடும். இருள் வெளிச்சத்திற்கும் பாவம் சீர்திருத்தத்திற்கும் இடம் கொடுக்கிறது. அப்போது போலவே, இந்த வலிமைமிக்க படைப்புகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை அல்ல, ஆனால் மிகவும் இயற்கையானவை. அவை இம்மானுவேலின் அடையாளம். அல்லது கடவுள் நம்முடன் மனித உணர்வில் எப்போதும் இருக்கும் ஒரு தெய்வீக செல்வாக்கு முன்பு வாக்குறுதியளிக்கப்பட்டபடி இப்போது வருகிறது. சிறைபிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை போதிக்க, உணர்வின் மற்றும் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை மீட்டெடுப்பது, நசுக்கப்பட்ட அவர்களை விடுதலை செய்ய. இயேசு ஒரு கன்னிப் பெண்ணின் மகன். கடவுளின் வார்த்தையை பேசுவதற்கும், மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மற்றும் உணரக்கூடிய மனிதகுலத்தின் வடிவத்தில் தோன்றுவதற்கும் அவர் நியமிக்கப்பட்டார். அவரை பற்றிய மேரியின் கருத்து ஆன்மீகமானது, ஏனென்றால் தூய்மை மட்டுமே உண்மை மற்றும் அன்பை பிரதிபலிக்க முடியும். அவை நல்ல மற்றும் தூய்மையான கிறிஸ்து இயேசுவில் தெளிவாக அவதாரம் எடுத்தன. அந்த வயதில் ஒரு மாம்ச வடிவம் வெளிப்படுத்தக்கூடிய மிக உயர்ந்த தெய்வீகத்தை அவர் வெளிப்படுத்தினார். உண்மையான மற்றும் சிறந்த மனிதனுக்குள் மாம்ச உறுப்பு நுழைய முடியாது. இவ்வாறு தான் கிறிஸ்து தம் சாயலில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள தற்செயல் அல்லது ஆன்மீக உடன்பாட்டை விளக்குகிறார். நாசரேத்தின் இயேசுவின் வருகையானது கிறித்தவ சகாப்தத்தின் முதல் நூற்றாண்டை குறித்தது, ஆனால் கிறிஸ்து வருடங்களின் தொடக்கமோ நாட்களின் முடிவோ இல்லாமல் இருக்கிறார். கிறிஸ்தவ சகாப்தத்திற்கு முன்னும் பின்னும் எல்லா தலைமுறைகளிலும் கிறிஸ்து ஆன்மீக யோசனையாக கடவுளின் பிரதிபலிப்பு. கிறிஸ்துவை சத்தியத்தை பெற தயாராக உள்ள அனைவருக்கும் ஓரளவு சக்தி மற்றும் கிருபையுடன் வந்துள்ளார்.
எங்கள் மாஸ்டர் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், கிறிஸ்தவ குணப்படுத்துதலை கடைபிடித்தார், மேலும் அதன் தெய்வீக கொள்கையின் பொதுவான விஷயங்களை தனது மாணவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நோயை குணப்படுத்துவதற்கும் தடுப்பதற்கும் இந்த கொள்கையை நிரூபிக்க அவர் எந்த திட்டவட்டமான விதியையும் விட்டுவிடவில்லை. இந்த விதி கிறிஸ்தவ அறிவியலில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நான் கிறிஸ்தவ அறிவியலின் தெய்வீக விதிகளை நிரூபித்தேன். அவர்கள் பரந்த நடைமுறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர், எல்லா இடங்களிலும். நிரூபணம் மனிதனால் சாத்தியமான சூழ்நிலைகளில் நேர்மையாக பயன்படுத்தப்பட்டபோது, இயேசு இந்த விதிகளை நடைமுறைப்படுத்தி பல நூற்றாண்டுகள் கடந்துவிட்ட போதிலும், உண்மை அதன் தெய்வீக மற்றும் குணப்படுத்தும் திறன் எதையும் இழக்கவில்லை என்பதை இந்த அறிவியல் காட்டுகிறது. யூதேயாவின் மலைகள் மற்றும் கலிலேயாவின் பள்ளத்தாக்குகளில் இந்த அபோடிக்டிக் கோட்பாடு இம்மானுவேலின் வெளிப்பாட்டைச் சுட்டிக்காட்டுகிறது. கடவுள் நம்முடன், இறையாண்மை எப்போதும் இருக்கும், ஒவ்வொரு நோயிலிருந்தும் மனித குழந்தைகளை விடுவிக்கிறது. கிறிஸ்துவர் அறிவியல் மூலம், மதம் மற்றும் மருத்துவம் ஒரு தெய்வீக இயல்பு மற்றும் சாரத்துடன் ஈர்க்கப்படுகின்றன, நம்பிக்கை மற்றும் புரிதலுக்கு புதிய பிணியன்கள் கொடுக்கப்படுகின்றன. மேலும் எண்ணங்கள் கடவுளுடன் புத்திசாலித்தனமாக தங்களை அறிமுகப்படுத்துகின்றன. மரண பள்ளத்தாக்கின் நிழலுக்குள் ஏற்கனவே நின்று கொண்டிருக்கும் போது, நான் இந்த உண்மைகளை தெய்வீக அறிவியலில் கற்றுக்கொண்டேன். எல்லா உண்மையான உயிரினங்களும் கடவுளிலும் தெய்வீக மனதிலும் உள்ளன. மேலும் வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு அனைத்தும் சக்திவாய்ந்த மற்றும் எப்போதும் இருக்கும். உண்மைக்கு எதிரானது பிழை, பாவம், நோய், மரணம், பொய்யான பொருள் உணர்வு. விஷயத்தில் மனதின் தவறான சாட்சியம். தவறான, சாவுக்கேதுவான, தவறாக பெயரிடப்பட்ட மனம், மரண உடலின் அனைத்து உயிரினங்களையும் செயலையும் உருவாக்குகிறது. புதிய சேனல்களில் வேலை செய்ய என் எண்ணங்களை அமைத்தது. மேலும் மனம்தான் எல்லாமே மற்றும் பொருள் ஒன்றும் முன்னணியில் இல்லை என்ற கருத்தை நான் நிரூபிக்க வழிவகுத்தது. மன அறிவியலில் காரணி. கிறிஸ்துவ விஞ்ஞானம், மனம் அனைத்தையும் உள்ளடக்கியது. தெய்வீக மனம் மற்றும் யோசனை மட்டுமே உண்மைகள் என்பதை மறுக்க முடியாத வகையில் வெளிப்படுத்துகிறது. எனது கண்டுபிடிப்புக்கு பிறகு 3 வருடங்கள், நான் மனதை குணப்படுத்தும் இந்த பிரச்சனைக்கு தீர்வை தேடினேன், வேதங்களை தேடினேன், கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். சமுதாயத்திலிருந்து ஒதுங்கியே இருந்தேன், நேர்மறையான விதியை கண்டறிய நேரத்தையும் சக்தியையும் செலவிட்டேன். தேடல் இனிமையாகவும், அமைதியாகவும், நம்பிக்கையுடன் கூடியதாகவும் இருந்தது. சுயநலமோ அல்லது மனச்சோர்வோ இல்லை. அனைத்து இணக்கமான மன செயல்களின் கொள்கையை நான் கடவுளாக அறிந்தேன், மேலும் பரிசுத்தமான, மேம்படுத்தும் நம்பிக்கையின் மூலம் பழமையான கிறிஸ்தவ குணப்படுத்துதலில் குணப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த குணப்படுத்துதலின் அறிவியலை நான் அறிந்திருக்க வேண்டும், மேலும் தெய்வீக வெளிப்பாடு, காரணம் மற்றும் ஆர்ப்பாட்டம் மூலம் முழுமையான முடிவுகளுக்கு நான் வெற்றி பெற்றேன். புரிதலில் சத்தியத்தின் வெளிப்பாடு படிப்படியாகவும் வெளிப்படையாகவும் தெய்வீக சக்தியின் மூலம் எனக்கு வந்தது. ஒரு புதிய ஆன்மீக யோசனை பூமியில் பிறந்தால், ஏசாயாவின் தீர்க்கதரிசன வசனம் புதுப்பிக்கப்பட்டது. நமக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவருடைய பெயர் அற்புதம் என்று அழைக்கப்படும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும்.
எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.